திரு நித்யானந்தன், பாஜகவை இபிஎஸ்ஐ விட ஓபிஎஸ் ரொம்ப நம்பினாரு. ஆனா பாஜக அவரை கைவிட்டுருச்சா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இபிஎஸ் அணி பாஜகவை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் என்பது நாம் இங்கே பேசியிருக்கிறோம். 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்கள் பாஜகவை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள். இப்பொழுது ஓபிஎஸ் அணி விமர்சிக்கிறது. தங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கிறது என்று சொன்னால் யார் மீதாவது பழி போட வேண்டும் என்ற காரணத்துக்காக அரசியல் கட்சிகள் சில விமர்சனங்களை வைக்கலாம். அதையெல்லாம் நான் பெரிதுபடுத்தக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி அதை பெரிதுபடுத்தவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். இல்ல, நீங்க பெரிதுபடுத்துறது இல்ல. இப்ப பாஜக ஓபிஎஸ் இப்ப இபிஎஸ் ஆவது கடந்த வாரம் வரைக்கும் விமர்சனத்தை அந்த அணியில இருந்து நிறைய காட்டமா பாஜக மேல வச்சாங்க. வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லன்னு. ஆனா ஓபிஎஸ் பாஜக போட்டியிட்டால் வேட்பாளரை வாபஸ் வாங்கிக்கிறேன், பிரதமர் மோடியினுடைய விருப்பமே ஒன்றுபட்ட அதிமுக தான் அப்படின்னு ரொம்ப பாஜகவுக்கு தோள் கொடுத்து நின்னார்ல. இப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விமர்சன பார்வை ஓபிஎஸ் அணியில நரித்தந்திரம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படியான விமர்சனம் மோசமா எடப்பாடி அணியில கூட பேசினாங்க. அதனால பரவாயில்லையா? இல்ல, அடுத்த வாரம் சரியாயிடும். பிரச்சாரம் போய்கொண்டே இருக்கும்போது சரியாகிவிடும். எதிர்பார்ப்பு என்பது இருக்கின்ற வரையில நான் அவரை ரொம்ப மோசமா பேசுவேன், என்னை விட அவர் ரொம்ப மோசமா பேசுவாரு, பரவாயில்ல அடுத்த வாரம் சரியாயிடும். அரசியல் அப்படிதாங்க, அப்படிதான். எதிர்பார்ப்பு இருக்கின்ற வரையில் ஏமாற்றம் இருக்கும். எனவே நீங்க ஏமாத்திட்டீங்க, ஐ மீன் பாஜக ஏமாத்திருச்சுன்னு சொல்றாங்க சார். போன வாரம் வரைக்கும் எடப்பாடியை ஏமாத்தணும், இந்த வாரம் ஓபிஎஸ் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா அது? ஏமாத்திருந்தா திருப்பி எடப்பாடி பாராளுமன்றத்திலும் இது தொடரும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கான எச்சரிக்கை என்ன? 2ஆம் கட்ட தலைவர்கள் தேவையற்ற முறையிலே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூடுதலா இன்னைக்கு நீங்க அப்படி எடுத்துக்கிறதோட அவர் வார்த்தையை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதிமுக தான் பல கட்சிகளை தாங்கி பிடித்து வருகிறது, அதிமுகவுக்கு யாரும் உதவவில்லை, அதிமுக தான் பிற கட்சிகளுக்கு உதவுகிறது, அடுத்த கட்சி வளர்வதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்போம், எங்களது இப்போதைய கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்திலும் இந்த கூட்டணி தொடரும். நீங்க தான் இல்லங்க, அதுக்கு மேல படிச்ச வார்த்தையெல்லாம் விட்டுட்டீங்களா? அதிமுக யாரும் தேவையில்லை, நாங்க தான் மத்தவங்களை தாங்கி பிடிக்கிறோம். அதுதாங்க கடந்த வாரம் வரைக்கும் அப்படித்தான் பேசி. இன்னைக்கு அதான் நிலைமையா? இன்னைக்கு பேசியிருக்கேன். அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு வந்தாலும் வராவிட்டாலும் எல்லாம் பேசினாங்க. நாங்கள் தனிச்சின்னம் இரட்டை இலை கிடைக்கவில்லை என்றால் சொன்னால் நாங்கள் சுயேட்சை சின்னத்தில் கூட நிற்போம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை மட்டுமே தான் இரட்டையிலே நிற்க வேண்டும், அதிமுக நிற்க வேண்டும், அவர்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருப்பார் என்று மிக தெளிவாக அன்றிலிருந்து இன்று வரை சொல்லி அதற்காக எல்லோரிடத்திலுமே தூது சென்று வெற்றி கண்டிருக்கிறார்கள். எங்க வெற்றி கண்டீங்க? இரட்டை இலை கிடைத்திருக்கிறது. ஒரே போய் நீங்க இல்ல ஆக்சுவலா பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல தோல்வின்னு தான் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம், எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை கிடைத்தாலும் பரவாயில்லை, சுயேட்சை சின்னம் கிடைத்தாலும் பரவாயில்லை, நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னாரு. நீங்க என்ன விருப்பப்பட்டீங்க? ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும்னு 2 தலைவர்கள் வீட்டுக்கும் போய் நின்னு பேசி பொது வேட்பாளர் திமுகவை விருத்துவதற்கு அதுதான் சரியான ஒரு வியூகமா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா உங்களுடைய வியூகம் இந்த இடத்துல தோத்து போய் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்டாண்ட்ல நின்னு ஜெயிச்சிட்டாரு. இந்த இடத்துல பாஜக சொல்றீங்க. இல்ல பாஜக போயிருச்சான்னு கேக்குறேன். என்னோட கருத்து கேட்கதான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. என்னோட கருத்தை கேளுங்க. நான் கேள்வி சொல்லிட்டீங்க, என்னோட கருத்தை கேளுங்க. ஒன்றுபட்ட அதிமுக என்றைக்குமே அவர் சொல்ல, அதிமுக ஒருமுகத்தோடு திமுகவை எதிர்க்க ஒன்றுபட்ட அதிமுகவை தான் பாஜக விரும்புகிறது ரவி சொன்னாங்க, அண்ணாமலை சொன்னாரு, ஓ பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியே அதுதான் விரும்புறாருன்னு எல்லாருமே வெளிப்படையா பேசினாங்க. எப்ப சொன்னாங்க? அவர் சொல்லி இருக்காருங்க. நீங்க வாங்க. அதாவது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விவகாரத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டதாக இல்லை என்று அண்ணாமலை தலையிட விரும்பவில்லை. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு இப்பதான் ஈரோடு இடைத்தேர்தல் அறிவித்த பின்னாலே ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒன்று சேர்ந்து ஒருமுகமாக இந்த கூட்டணி இருக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும், திராவிட மாடலை பைய தமிழக மக்கள் நிராகரித்து வருகிறார்கள் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும்
என்ற ரீதியிலே செயல்பட வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே தான் இப்போது வந்திருக்கிறது. இரட்டை இலையிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓபிஎஸ் அவர்களை வாபஸ் வாங்க செய்தார்கள். இரட்டை இலை கிடைத்திருக்கிறது. யாரு வாபஸ் வாங்க செஞ்சா? பாரதிய ஜனதா கட்சி அவரிடத்துல கோரிக்கை வைத்து வாபஸ் வாங்க செய்தது. அவர் சொல்லவே இல்லையே இரட்டை இலை நிக்கணும்னு சொல்லி. எல்லாத்தையும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்ப வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு பண்றீங்களா? பிரஸ் மீட்ல என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். பாஜக பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, பொதுவெளியில என்ன சொல்றாங்க? ஒன்றுபட்ட அதிமுக தான் எங்களுடைய விருப்பம், 2 தலைவர்களே அதனால பாத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை வேட்பாளரை வாபஸ் வாங்க வைக்கிறோம்னு சொன்னா அப்ப பொதுவெளியில ஒண்ணு, நீங்க வேற இடத்துல வேற ஒண்ணு செய்றீங்கன்னு முரணா வராதா? கிடையாது, முரண் கிடையாது. சரி, நீங்க இபிஎஸ் வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சிருக்கலாம்ல. உங்களுக்காக தானே ஓபிஎஸ் நின்னாரு, பாஜகவுக்காக தானே ஓபிஎஸ் நின்னாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காக ஓபிஎஸ் நின்னாருங்கிறத ஏற்றுக்கொண்டாலும் கூட நீதிமன்றமும் தேர்தல் கமிஷனும் சொன்ன பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி 2 பேரிடத்துல சமாதானம் பேசி ஓபிஎஸ் வாபஸ் வாங்க செய்தது. முன்னாடி செய்யல. ஆக நீதிமன்றம் பொதுக்குழுவை அங்கீகரித்தது. பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரை சொல்லுகிறார்களோ அவர் தான் வேட்பாளர் இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. மிக தெளிவான ஒரு முடிவு அண்ணாமலை அவர்கள் எடுத்தார்கள். இபிஎஸ் தான் பொதுக்குழுவிலே வெற்றி பெறுவார், அந்த வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவார் என்பது மிக தெளிவான உள்ளங்கை நெல்லிக்கை. அண்ணாமலை தான் விஷம் கலந்து விட்டார் இந்த உறவில். ஓபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையிலான விஷம் கலந்து விட்டார். ஒரு பேனா காணாம போனாலே நமக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு ஆதங்கம் தாங்க. இதெல்லாம் நீங்க பெருசுபடுத்தி ஊடகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அப்படியே இதெல்லாம் பெரிய விஷயம்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் எல்லாமே சரியா போயிடும். ஒரு வாரம் முன்னாடி எப்படி இருந்ததோ அது முற்றிலும் தலைகீழாக மாறவில்லையா? இப்போ மறதி தான் உங்களுக்கு வசதியான ஒரு மருந்து. அல்ல, மறதி அல்ல, அதுதான் இயல்பு, அதுதான் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இயல்பு வேற, சரியா நடக்கிறது நியாயம்ங்கிறது வேற சார். இது சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருமுகத்தோடு ஒன்று திரண்டு திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவிற்கு எதிரான வாக்குகள் என்பதை காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது மக்கள் நீதி மையம் அவர்களை ஆதரித்து விட்டது, தனியாக நின்ற கட்சி. உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் நீதி மையம் சேர்ந்து விட்டது, அதனுடைய 10,000 ஓட்டு இருக்கு, அதுவும் சேரும் அப்படி சொல்றாங்க. அப்படி கிடையாது. மக்கள் நீதிமன்றம் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டும் வாங்கியிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது கமலஹாசன் வாங்கியிருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு ஓட்டு இனி கமலஹாசனுக்கு கிடைக்காது, திமுக கிடைக்காது. அது எங்க போகும்? எங்க போகும்? அண்ணா திமுக வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்று நினைச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போடாம போட்டாங்க. அப்ப இந்த இடத்துல அதிமுக போட்டுருவாங்களா? ஆமா, திமுக எதிரான ஓட்டுகள் கமலஹாசன் வாங்கியிருந்தால் அது அண்ணா திமுகவுக்கு தான் போகும். சரி, அப்போ அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது. 9,000 வாக்குகளுக்கு குறைவாகவே அது வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட அது வெற்றி என்றுதான் கருதப்பட வேண்டும். அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கக்கூடிய களம் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு களம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக இருக்கிறது. சரி, எப்படி பாக்குறீங்க திரு ரவீந்திரன் துரை? நித்யானந்தன் ஜி திமுக எதிர்ப்புன்னு தமிழ்நாடு சென்றிக்கா பேசுறாரு. அவர் அதுல வளர்ந்து வந்தவர், அதை நான் மறுக்க வரல. ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு அநியாயமா எமர்ஜென்சில திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதையும், எம்ஜிஆர் இந்திரா காந்தி அம்மையாரோட இணைஞ்சு இவர் ஈவேகி சம்பத் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இளங்கோ இருக்காருல, இளங்கோனுக்கு தந்தை தான் இந்த காங்கிரஸ் தலைவரா இருந்து அநியாயமா ஜனநாயக நெறிமுறைக்கு மீறி திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதையும், அது பிறகு 91ஆம் ஆண்டு சந்திரசேகர், சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் இணைஞ்சு திமுக ஆட்சியை காங்கிரஸ் பின்னணியில டிஸ்மிஸ் பண்ணி கொடுத்ததையும் தவறுன்னு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு. திமுக எதிர்ப்பு தான் தமிழக பாஜகவுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு அண்ணன் பேசுறாரு. நான் அண்ணன் மறுக்க வரல. அண்ணன் அந்த உணர்வுபூர்வமா வந்தவர், அதுல களத்துல இருந்து வந்தவர். காங்கிரஸ் முக்த் பாரத் தான் பாஜகவோட நோக்கங்கிறதா இன்னைக்கு மக்கள் தினம் எம்ஜிஆர் அரசை டிஸ்மிஸ் பண்ணி மீண்டும் எம்ஜிஆர் வந்தார். அதையும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு மக்களவையில் பேசியிருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துகிட்டு ஒரு விஷயத்தை மறைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணாண்டாங்கிறதையும் நான் சொல்றேன். காங்கிரஸ் பார்த்து தான் பாஜகவோட மெயின்ங்கிறத பாஜகவின் நம்பர் 1. தமிழ்நாட்டுல கழகங்கள் இல்லா தமிழகம்ங்கிறதா தமிழ்நாட்டு பாஜகவோட அண்ணனுக்கு உணர்வை நான் மதிச்சு தான் நான் பேசுறேன். நித்யானந்தஜியோட உணர்வை மதிச்சு தான் பேசி காங்கிரஸ் முக்த் பாரத்தும் மோடி பேசியிருக்கிறாருங்கிறத சொல்றேன். இந்த புள்ளியில தான் அன்னைக்கு சசிகலா மேட்டர்ல பிஜேபி இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல சசிகலா வர முடியாது, காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக பேரக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாங்கிற புள்ளியெல்லாம் 2021 உங்க முன்னாடியே நாம பலமுறை பேசியிருக்கோம். இப்ப நம்ம ஈரோடு கிழக்குக்கு வருவோம். ஏன்னா இதெல்லாம் அன்னோட்டிஸ்டா பேரக்கூடாதுங்கிற புள்ளிக்காக தான் மோடி இதை பேசியிருக்கிறாருங்கிற புள்ளியில இருந்து தான் அன்னைக்கு 21லயும் சசிகலா மேட்டர்ல நம்ம பேசணும். அதுவும் சரியாச்சு. இப்ப ஈரோடு கிழக்குல என்னன்னா திமுக
பாஜகவை மையமா வச்சு அதிமுக எதுக்குறாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா அங்க உள்ள கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு வந்து அரசியல்ல மதம் மட்டும்தான் உண்டு, ஜாதி கிடையவே கிடையாது நிறைய பேசுற மாதிரி. அது அவங்க அப்படிதான் பேசுவாங்க. மதமும் இருக்கு, ஜாதியும் இருக்கு, மொழியும் இருக்கு. அந்த புள்ளிய மையமா வச்சு திமுக வந்து அதிமுகவோட பாஜகவை மையமா வச்சு எதுக்குறாங்க. இவரு தங்கந்தனவரசு அதை தான் ஏத்துட்டு இருக்கிறாரு. சோ அந்த புள்ளியில அதிமுக ஏற்கனவே இந்த களத்துக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன இருந்தாங்கன்னா மைனஸ் தான் தங்களுக்குற புள்ளியில தான் பொன்னையன் பலரும் பேசினாங்க. சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி எல்லாரும் பேசினாங்க. இப்ப களத்துக்கு வந்தாச்சு. திமுக அணி இன்டாக்டா இருக்குது, வெற்றி பெற்ற அணி, தொடர் வெற்றி, ஒற்றை தலைமையா கருணாநிதி ஜெயலலிதாவோட பெரிய வெற்றியை உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சியிலும் கிராமப்புற உள்ளாட்சியிலும் ஸ்டாலின் பெற்றிருக்காரு. டேட்டா அதை தான் சொல்லுது. மற்றவங்க எதுவும் பேசலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. டேட்டா அதை தான் சொல்லுது. சோ அந்த அணியில லாபம் அடைஞ்ச கட்சிகள்லாம் இன்டாக்டா இருக்கிறாங்க. கமலஹாசன் அந்த அணியை நோக்கி போறாரு. இந்த அணியில இருந்து தோத்து போன இவரு டாக்டர் ராமதாசும் அந்த அணியை நோக்கி ஒரு புள்ளியில நகர்றாரு. இந்த சூழ்நிலையில வரைக்கும் அவர் ஆதரவும் இல்லை, போட்டியும் இல்லைங்கிற ஒரு நிலையில இருக்கிறார். நகர்றாருன்னு தான் சொன்னேன். இந்த அணியில இருந்து வெளியேறிட்டார்ல. இந்த 2000 ஊரக உள்ளாட்சி தேர்தலே வெளியேறிட்டாரு. எஸ், மீண்டும் வாங்க. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நட்பு தான் இருக்கு, கூட்டணி இல்ல. இன்னைக்கு கூட்டணி தொடரும் 2024 சொல்லிட்டாங்க. நகர்ப்புற உள்ளாட்சியில விலகிட்டாங்க, ஊரக உள்ளாட்சியில விலகினாங்க. இப்ப சேர்ந்துட்டாங்கல்ல. இப்ப எங்க சேர்ந்துட்டாங்க? நேத்து அறிமுக கூட்டத்துல சிபி ராதாகிருஷ்ணன் பேசுறாரு, அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வருவாரு. அப்புறம் என்ன ஒரு சந்தேகம்? அப்ப நாமினேஷன்ல வரல, இப்ப அறிமுக கூட்டத்துல வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டணி தொடருன்னு சொல்றாரு. இந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷனே ஒரு நீர்க்குமிழி. இது முடிஞ்சதா நீர்க்குமிழி மாதிரி பெய்யும். இது முடிஞ்சதுமே அடுத்த நிமிஷமே இணை ஒருங்கிணைப்பாளர் தான் தேர்தல் ஆணைய ஆவணங்கள் சொல்லும். அதுதான் நீதிமன்றத்தில் வந்திருக்குது. நீதிமன்றத்தில் அதுதான் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து இவரு புகழேந்தியும் சகோதரர் மருது அழகராஜும் சில கோபங்கள் படலாம். ஆனா இந்த ஒரு நீர்க்குமிழி முடிஞ்சதுமே ஒருங்கிணைப்பாளர் சாதாரணமா நீர்க்குமிழிங்கிறீங்க. எம்ஜிஆருக்கு எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தலோ மருங்காபுரி தேர்தல் எப்படி அதிமுகவுக்கு 80களின் இறுதியில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததோ அந்த மாதிரி ஈரோடு கிழக்கு எங்களுக்கு கொடுக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம்னு சொல்லி பேசுறாங்க. நேத்து அது அப்படிதான் பேசுவாங்க. திண்டுக்கல் 55% வாக்கு பலம் பெற்ற ஆளுங்கட்சியில உள்ள ஒரு பிளவு. இது வந்து தொடர் தொழில இருக்கக்கூடிய தோத்து போன ஒரு கட்சியில, தோத்து போன கட்சி பாமக வெளியேறிட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஒன்னாதான் ரெட்டலையில ஒன்னாதான் சொந்தம் போடுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில விடலனாலும் கூட சின்ன சின்ன இது இருக்குது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய இன்னைக்கு நட்புன்னு எடப்பாடி சொன்னாலும் கூட சின்ன விரிசல்கள் இருந்ததை நாம கண்கூடா பார்த்தோம். இது தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு. இங்க இது பெருந்துறை அன்று மயிலாப்பூர்ல வைகோவும் கலைஞரும் போட்டாங்கல்ல, தோத்து போயிருந்தாங்கல்ல, அந்த தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு. திண்டுக்கல்லாம் வெற்றி பெற்ற கட்சியில் உள்ள பிளவு. இன்னொன்னு நான் பதிவு